நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு, அதற்கான சிறப்பு திட்டங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் உடனடியாக அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு நடந்திருக்கு. இது எதிர்பார்த்த பலன்களை இந்திய நாட்டுக்கு தருமா? முதல்ல ஜிஎஸ்டி எதுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். காருக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, ஏசிக்கு. ஏன்னா ஏழை மக்கள்லாம் அதானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெட்ரோல் விலையை குறைக்கணும், பவுன் விலை ஏறிக்கிட்டே தானே போகுது, அதை விடுங்க. இதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கும் ஏசி ஃப்ரிட்ஜுக்கும் என்ன சம்மந்தம்? ஜிஎஸ்டி அதுக்கு தான் குறைச்சிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே குறைக்கணும், அப்படியே தான் இருக்குது. பாப்கார்னு குறைச்சிருக்காங்க. பாப்கார்ன் ஏழைங்க சாப்பிட்டுட்டு இருக்க பொருள் அது. இந்த மாதிரி அந்த வரியினால மக்களுக்கு எந்த லாபம்? அந்த வரி குறைப்பினால அடித்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு எந்த லாபமும் இல்லைங்க. ஆக அந்த அந்த அறிக்கை, அந்த அறிவிப்பும் அவங்களுக்கு பயன்படலை. மக்களை தெரியாத நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இருக்கிற வரையிலும் இந்த நாட்டு பொருளாதாரத்தை பாஜகவால் சரிப்படுத்தவே முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வரியை குறைனாக்கா அது யாருக்குமே பயன்படாத முறையில் வரியை குறைச்சா என்ன பிரயோஜனம்? பத்திரிகைகளுக்கு வேணா செய்தி ஜிஎஸ்டி வரி குறைந்தது, எதுக்கு குறைஞ்சது? என்ன குறைச்சா? இட்லி விலையை குறைச்சியா, தோசை விலையை குறைச்சியா, சப்பாத்தி விலையை குறைச்சியா? இளவு விழுந்தா சுடுகாட்டில் போட்டிருந்த வரியை நிறுத்திவிட்டேன், அவளை தவிர வேறு என்ன பண்ணியிருக்கு? ஆக வரி குறைப்பினால மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அவங்க அதான் காளிமுத்து சொன்ன அந்த டைலாக் தான். பாஜக உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்று அடிக்குதுங்க. உப்பு கூடையில் தூக்கிட்டு போகும், மழை பெஞ்சோன்னா உப்பு கரைஞ்சி போயிடும். மாவு விற்க போகும்போது காற்று அடிச்சோன்னா மாவு காற்றுல போயிடும். அது மாதிரி பாஜக நிலைமை மாட்டிக்கிட்டு. பாஜக உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்று அடிக்குது. அந்த நிலைமையில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்போ செங்கோட்டையனை பிடிச்சிருக்காங்க. செங்கோட்டையை ஒரு ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் ஒரு இது பெரிய மறைக்கிறது. நீங்கள் ஊடகங்கள்லாம் ஏதாவது சேர்ந்து கதையெல்லாம் விட்டு அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் தான் முடியும். சர்வதேச அளவில் எழும்பி இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி இருக்குல்ல இந்தியா, இது திடீர்னு உருவான நெருக்கடியா இல்லைன்னா எப்படி நீங்கள் இதை பார்க்க? பீகார் எலெக்ஷனுக்காக ஒரு பகல்காம் தாக்குதல் ஒன்று நடந்ததுங்க. 100 கிலோமீட்டர் பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி பகல்காமில் 20-30 பேரை கொண்டுட்டு திரும்பி உயிரோடு திரும்பி போயிட்டாங்க. அங்கே ஒரு போலீஸ் இல்லை, அங்கே ஒரு இராணுவம் இல்லை, ஒருத்தரும் இல்லை. 100 கிலோமீட்டர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 100 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ளார பூந்து சுகமாக நின்று குறிபார்த்து சுட்டு கொண்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. ஒருத்தரை கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் உடனே தீவிரவாத தாக்குதல் அது இதுன்னு ஆரம்பித்தாங்க. பிடிச்சிட்டாங்க. எப்படியா வந்தாங்க? நீ தானே சொன்ன. திருமாவளவன் கேட்டார், அமித்ஷா தானே சொன்னார் காஷ்மீரில் அமைதியை திரும்பி விட்டது, சுற்றுலா பயணிகளை செல்லுங்கள்னு அவர் தானே சொன்னார். அதை நம்பி தானே அவங்க போனாங்க. இப்போ நீ தானே அதுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கு வரல அமித்ஷா கிட்ட ஒரு வார்த்தை அதை பற்றி வந்து. அப்புறம் கேட்டால் சொல்கிறீங்க 50 இடங்களில் தீவிரவாத முகாம்களை ட்ரோன் வைத்து அழித்து விட்டாங்க. பாகிஸ்தான்கிட்ட அந்த மாதிரி ஒரு தகவலே காணும். ஆமாம், எங்கள் ஊரில் அடித்தாங்கன்னு ஒன்றுமே இல்லை. மாறா CNN செய்தி வெளியிடுது, இந்தியாவுடைய விமானங்கள் 6 ரஃபேல் விமானங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன, 30,000 கோடி லாஸ் அப்படின்னு போச்சு. பதில் இல்லை, பேசாமல் இருக்கிறார். நம்ம இராணுவ தளபதி சிங்கப்பூரில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உண்மைதான், நம்ம ரஃபேல் விமானங்களோட மற்ற விமானங்களும் சேர்ந்து ஏறத்தாழ 30,000 கோடி லாஸ்ன்னு நம்ம இராணுவ தளபதி சிங்கப்பூரில் போய் பேட்டி கொடுக்குறாரு. பதில் இல்லை. அதுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கமிட்டி ஒன்றை போட்டு நீங்கள் ஊராக பல நாடுகளுக்கு அனுப்பிச்சிங்க. எத்தனை நாடுகள் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி கை நீட்டினாங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தான், சைனாவும் மற்ற நாடுகளும் பாகிஸ்தானை ஆதரித்து நிற்குதுங்க. இந்த பாகிஸ்தானை ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ தீவிரவாத தாக்குதல் அங்கேருந்து தான் வருது. இந்த தீவிரவாத தாக்குதலை நீங்கள் நடத்தினதுதான் சொல்லிவிட்டாரு பாகிஸ்தான் இராணுவ தளபதி சொல்லிட்டாரு. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் யாரும் அனுப்பலை, இவங்களே நடத்திக்கிட்டது தான், அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். அன்னைக்கே சொல்லிட்டார். அன்னைக்கே கூட்டுப்படி ஆகிடுச்சு. அன்னைக்கு இன்னைக்கு வரலாம் அதை நீங்கள் இன்னும் பதில் சொல்ல முடியலையே.
உடனே என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே ராகுல் காந்தி போராட்டம் ஆரம்பிச்சோட எலெக்ஷன் கமிஷன் போராட்டம் ஆரம்பிச்சோடனே யாரோ 3 பேர் பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் ஊடுருவினாங்க, அவங்கள சுட்டு விட்டோம் அப்படின்னு போடுறாங்க. மக்கள் அதை எதுவும் எடுத்துக்கல. இதே வேலையாக போச்சு, எலெக்ஷன் இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்காவது மாற்றுங்க. ஒரே டெக்னிக் எத்தனை தடவை தான் பண்ணுவீங்க? தெரிஞ்சு போச்சு. கெட்டிக்காரன் புழுகு 8 நாடு, உங்களுடைய புழுகு 3வது தேர்தலில் வெளியே வந்துருச்சு. இப்போ தொடர்ந்து ட்ரம்ப் வந்து நான் தான் இந்த யுத்தத்தை நிப்பாட்டினேன், இல்லைன்னா இது ஒரு அணு தாக்குதலாக போயிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஆனால் மோடி அவர்கள் வந்து மறுபடியும் அதுக்கு பதில் சொல்லாமலே கடந்து போகிறாரு. என்ன காரணமாக? அது சொல்ல முடியல. அது என்ன யுத்தம், என்ன சொன்னார் ட்ரம்ப், இவர் எப்படி அதை நிறுத்தினாருங்கிறதுக்கான விளக்கமும் ஒன்று வந்தது. அதானுடைய தொழிலில் கை வைப்பேன்னு சொன்னதான் சொல்கிறாங்க. உடனே தான் அவர் நிறுத்திவிட்டாருன்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி வெளியில் சொல்லுவாங்க? அதானி வந்து அமெரிக்காவோட பல இது வச்சுருக்காரு, அதில் எதிலோ ஒன்றே கையை வச்சுட்டார். அவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நீ பாட்டுக்கு ஏன் தலையில கை வச்சா என்ன அர்த்தம்? சம்பளம் கொடுக்குற முதலாளியை முறைக்க முடியுமா? உடனே யுத்தத்தை நிறுத்தியாச்சு. அதனால தான் நின்னதுங்கிறது ஒரு தகவல். இது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் அதை ட்ரம்ப் திருப்பி சொல்கிறாரு. நீ இல்லைன்னு சொன்ன, அதனுடைய விளைவு என்னாச்சு? உனக்கு 50% வரியை போட்டாங்க. யார் அடி வாங்கல? எங்கேயோ நடக்கல, திருப்பூரில் வட்டி 3000 கோடி நம்ம ஊருக்கு போயிடுச்சு. அப்படின்னா வடநாட்டில் எந்தெந்த தொழில் அடிபட்டுச்சுன்னு யாருக்கு தெரியும்? மறுபடியும் நடக்குது. நம்முடைய மிகப்பெரிய பிக்கஸ்ட் கன்சியூமர், நம்முடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர், நம்முடைய ஏற்றுமதியை நம்பி இருக்கிற நாடுகள் வந்து அமெரிக்காவும் அதை சார்ந்த நாடுகளும் தான். ரஷ்யா கிட்ட நீ பெட்ரோல் வாங்குற, ரஷ்யா நமக்கு ஏற்றுமதி நீ எவ்வளோ பண்ணுற, நீ ரஷ்யாவுக்கு எவ்வளோ அனுப்புகிற? எவ்வளோ பெரிய இழப்பை உண்டாக்கியிருக்கு. ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்கி விற்கிறது அதானிக்காகத்தானே நீ வந்து வாங்கிட்டு உட்காந்துட்டு. யார் அடிபட்டு இருக்குது? மக்கள் தான் அடிபட்டு இருக்காங்க. இதே நிலைமையில் போனாக்கா அதானி உனக்கு ஸ்பெஷல் பிளான் கொடுக்க மாட்டார். அவரால் பெட்ரோல் போட முடியாது. அப்போ கொஞ்சம் வசந்தமான வாழ்க்கை எப்படி நடக்கும்? அந்த பிளேனில் ஊர் சுற்றுறதுக்காக தான் நீ அடிக்கடி ஃபாரின் போகிற. வழக்கமாக அரசாங்கம் தானே அதுக்கான செலவு. அரசாங்கத்தில் போகல, அதானி பிளேனில் தானே போகிறாரு. இவருக்குன்னு ஒரு பிளேன் வாங்கியிருக்கு 8500 கோடி ரூபாய் அப்படின்றதுக்காக. மக்கள் வரி பணம் அதெல்லாம் யார் கேட்குறது? இதுக்கு மேலே பேசுனா நீங்கள் நானும் ஜெயிலுக்கு போய்டும். ரஷ்யாவிட்ட வந்து சைனாவும் பெட்ரோல் வாங்குது, மற்ற நாடுகளும் வாங்குது. ஆனால் இந்தியாவை மட்டும் குறிவைத்து இப்படிப்பட்ட வரியை வந்து போடுறதுக்கான காரணம் நம்ம கிட்ட இருந்து வாங்குறதாங்க மிகப்பெரிய இது. சைனா மேலே கை வைக்க முடியாது அமெரிக்கா. மேற்கு பகுதி அமெரிக்கா பூரா சைனா கிட்ட போயிடுச்சு. அது தெரியுமில்ல உங்களுக்கு? இல்லை. கலிஃபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ, வாஷிங்டன், அதை வாஷிங்டன்லாம் அந்த பக்கம் இருக்கிற வாஷிங்டன், இதெல்லாம் வந்து இன்னைக்கு சைனா கையில் இருக்குது. எப்படி? அங்கே போய் உள்ளே போட்டுட்டாங்க. பசிபிக்கினுடைய சைனாவுடைய மேற்கு கிழக்கு கரையும் இந்தியா அமெரிக்காவுடைய மேற்கு கரைக்கு மத்தியில் பசிபிக் தான் இருக்குது. பறந்த பசிபிக் பறந்தாக்கா அங்கே அமெரிக்கா. ஜப்பான் அங்கே உள்ளே பூந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஒரு வழி பண்ணாங்க. எப்போ அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா சினிமாவில் அவங்க கை வச்சாங்க ஜப்பான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது. எங்கள் காலத்தில் எம்ஜிஎம், வார்னர் பிரதர்ஸ், 20th Century Fox, யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல், இது ஆர்கேஓ ரேடியோ, இந்த மாதிரி கொலம்பியா, இதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத சினிமா தயாரிப்பாளர் அமெரிக்க கம்பெனிகள். அன்னைக்கு எம்ஜிஎம் படமெல்லாம் உலகம் முழுவதும் ஓடும். 20th Century Fox தான் சினிமாஸ்கோப்பை கண்டுபிடிச்சவங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அப்படிப்பட்ட கம்பெனிகள்லாம் எம்ஜிஎம்மை வந்து ஜப்பான் வாங்கிடுச்சுன்ன போது தான் அமெரிக்காவுக்கு விழிப்பே வந்தது. ஏன்னா அதுவரையிலும் சினிமா உலகத்தில் கோலோச்சுனது வந்து ஹாலிவுட் தான் நம்பர் 1. அந்த இடத்துல ஜப்பான் வாங்கிட்டாங்க. நஷ்டப்பட்டதுனால வாங்கினதா இல்லைன்னா வந்து இல்லை, அது எம்ஜிஎம் அது ஒரு பிரச்சனை வந்தபோது ஜப்பான்காரன் வந்து முதலீடு பண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேரை உள்ள நுழைஞ்சு வாங்கி 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 ஒரு கட்டத்தில்
ஷேர் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு பார்த்தா ஜப்பான் கிட்ட இருக்கு. ம். இவங்கள அறியாமல் வித்துக்கிட்டாங்க, ஓ. மாட்டிக்கிட்டாங்க. ம். சினிமா போன போது தான் ஜப்பான் பிடிச்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. ம். ம். இந்த மாதிரி ஜப்பான் பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச உடனே தான் நான் அமெரிக்கா உள்ளே போகுது. நான் வந்து வாஷிங்டனில் இருந்தேன். அதாவது அந்த பக்கம் இருக்கிறது சான் பிரான்சிஸ்கோக்கு மேலே இருக்கும் அந்த வாஷிங்டன். இது கேபிட்டல் வாஷிங்டன் இல்லை, தலைநகர் வாஷிங்டன் வந்து கிழக்கு பகுதியில் இருக்குது. சரி. கிழக்கு அமெரிக்காவில். இது மேற்கு அமெரிக்கா, கனடா பார்டர். சரி. அங்கே நான் இருக்கிறேன். ம். அங்கே பூராவுமே சைனா டவுன், அது இதுன்னு எங்கே பார்த்தாலும் சைனீஸ் இது. ஓ. அங்கே நான் வந்து பயிற்சியில் இருந்தேன், ஒரு வருஷம் இருந்தேன். ம். பல இடங்களில் நான் சைனீஸ் இது தான். இன்னைக்கு இருக்குது நூடுல்ஸ் எல்லாம் சைனீஸ் ஃபுட்டு தானே அவங்க சாப்பிட்றாங்க அமெரிக்காவிலே. ஆமாம், நூடுல்ஸ் எல்லாம் யார் கொண்டு வந்தது? சிக்கன் நக்கட்ஸ் எல்லாம் யார் கொண்டு வந்தா? எல்லாம் சைனீஸ் ஃபுட்டு தானே, அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் தானே. நீங்கள் அமெரிக்கன் ஃபுட் ஹேபிட்டே மாறி போச்சுங்க. ஓ. பீட்சாவே வந்து இட்டாலியனும் சைனீஸுக்கும் 2 பேருக்கும் இது உண்டு. பீட்சா இல்லாமல் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்க முடியாது. அது இட்டாலியன் ஃபுட்டுன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க, சைனீஸ் சொல்கிறாங்க எங்கள் ஃபுட்டு தான் கிளைம் பண்ணுறாங்க. ஆக அமெரிக்கன் ஃபுட்டு இல்லை அது. ஓ சரி. அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கணும். இட்டாலி தான் சைனீஸ் தான். இன்றைக்கி அந்த சைனீஸ் ஃபுட்டு தான் எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. கலாச்சாரத்திலே அடி விழுந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி சைனாவை முறைச்சா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய பொருளாதாரம் ஏற்கனவே சிக்கல். அவங்கக்கிட்ட பொருளாதாரம் மாட்டிக்கிட்டு இருக்குது, வர்த்தகங்கள் மாட்டிக்கிட்டு இருக்குது. சைனா கிட்ட கையை வச்சாக்க மிச்சம் மீதியும் போயிடும். அதனால தான் அவங்கக்கிட்ட போகணும். அதனால தான் நம்மளை மிரட்டுறாங்க. சைனாவிட்ட வந்து கனிம வளங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால அவரால் அமெரிக்காவினால துணிச்சலாக முடிவுகள் எடுக்க முடியும். கனிம வளம்னு எடுத்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட அது ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குது. அதில் வந்து தண்ணி, வாட்டர் ரிசோர்ஸஸ்ஸு, இது இந்த கோல் மைன்ஸ், இந்த மாதிரி கனிம வளங்கள், அது என்ன சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன், சுரங்கங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் ஈக்குவலாக இருக்குது. கோல்டு ஸ்டோர் அவங்களுக்கு இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவை குடி போனதுக்கு காரணமே கோல்டு ரஷ்ன்னு தானே பேர் அதுக்கு. அங்கே அவ்வளோ தங்கங்கள் படிச்சுக்கிட்டு இருந்து மெக்கனாஸ் கோல்டுங்கிற படம் அதில் தான் காட்டுவாங்க. ஒரு மலையே பாறை பூராமே தங்கம் வரும். அது மாதிரி தங்க சோர்ஸ் வந்து எல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. அவங்களுடைய தங்கமே அவங்களுக்கு போதும். அதே மாதிரி கலிஃபோர்னியாவிலையும் டெக்சாஸ்லையும் ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது. அவங்க இன்னும் அதை எடுக்கவே இல்லை. சரி. வச்சுக்கிட்டே இருக்காங்க, பாதுகாப்பாக வச்சுருக்காங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பெட்ரோல் இல்லாமல் போனாக்கா கலிஃபோர்னியா ஆயிலும் டெக்சாஸ் ஆயில் எடுக்கணும். அதான் கால்டெக்ஸுங்கிற கம்பெனி பேர், கலிஃபோர்னியா டெக்சாஸ் ஆயில் கம்பெனி. இந்த 2 ஆயிலையும் பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தாங்க இவனுங்களை ஓடிக்கிறதுக்கு வேறு வழியை நடப்பாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. ஆமாம், எலக்ட்ரிக்கை ஸ்டோரேஜ் பண்ணுறது எப்படிங்கிற இது வந்துருச்சு. ஸ்டோரேஜ் பண்ணுறதுல சக்ஸஸ் ஆகிட்டோம்னா பெட்ரோல் தேவையில்லாமல் போயிடும். பெட்ரோல் தேவையில்லாமல் போச்சுன்னா அமெரிக்கா காலி, அமெரிக்கன் எக்கானமி இன்னும் மோசமாக போயிடும். இதெல்லாம் பயந்துக்கு தான் ட்ரம்ப் வந்து வரி வரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அமெரிக்கா அது ரஷ்யா கிட்ட வாங்காத, என்கிட்ட வாங்குங்க. பெட்ரோல் வியாபாரம் நின்றுச்சு, அடிபட்டுச்சுன்னாக்கா அமெரிக்கன் டாலர் இப்போ இந்தியன் ரூபியை விட கேவலமாக போயிடும். இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலை. ஏற்கனவே வந்து இந்த பெட்ரோலினுடைய விலையை வந்து சர்வதேச அளவில் குறைக்கிறதுக்காகவே வந்து இந்தியாவிட்ட சொல்லி ரஷ்யாவிட்டேருந்து எண்ணெய் வாங்கினதாக சொல்லப்படுது. ரஷ்யா குறைஞ்ச விலையில் கொடுத்தாங்க. உக்ரைன் வந்து ரஷ்யாவை விட அதிகமான எண்ணெய் வச்சுக்கிற நாடு. அதனால தான் சண்டை அங்கே நடக்குது. மெயின் சண்டை வந்து காரணம் அதுதான். ஆனால் அமெரிக்க அதுக்கு பாதுகாப்பு இது பண்ணி தான் அமெரிக்க இராணுவ பாதுகாப்பை உக்ரைன் கேட்டு வாங்குச்சு. தன்னுடைய எண்ணெய் கிணறுகளை ரஷ்யா அடித்தாலும் அடிச்சிடுங்கிறதுக்காக தான் அவங்க இது அமெரிக்க படைகள் வெளியே போகணும்னு சொல்கிறதுக்காக தான் போகிற நடத்துல ரஷ்யா போய் பேசிக்கிட்டு எண்ணெய் கிணறுகளை தான் அவங்க தாக்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா ரஷ்யா 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபான்னு சொல்லிச்சுன்னா இவங்க 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எல்லாம் அங்கே போக ஆரம்பித்தாங்க. சரி. உடனே தான் தாக்குதல். சரி. சதாம் ஹுசேனை ஏன் அழிச்சாங்க? அமெரிக்கன் டாலர் ஒன்றும் கொடுக்காத, இந்தியா பெட்ரோல் வேணுமா உனக்கு, நீ ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோன்னு. அப்படி வாங்கினா அமெரிக்கன் டாலர் என்ன ஆகுது? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்ரோல் விளையிற அந்த வளைகுடா நாடுகளில் பெட்ரோல் விற்கிறதுக்கு டாலர் கொடுத்தா தான் விற்பேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சரி. அதை வச்சு தானே அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு ஒரு நின்றுக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி அமெரிக்கன் டாலருக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஆனால் அவங்களுடைய கோல்டு ரிசர்வ் இருக்குது. ஃபோர்ட் நாக்ஸ்ன்னு பேர் அந்த இடத்துக்கு. அது அப்படியே அது படம் ஒரு தடவை போட்டாங்க. பெரிய பெரிய உயரமான அறைகள், அத்தனையும் தங்க கட்டிகள், இவ்வளோ பெருசு.
ம், ம். அங்கே உள்ளே போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பில் ஷூ போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த தங்கம் தவறி விழுந்ததுன்னா கால் உடஞ்சிரும். ஓ சரி. அது அதெல்லாம் ஃபோர்ட்நாக்ஸ் படங்கிறது அந்த படங்கள்லாம் ஒரு தடவை இல்ல அதெல்லாம் உண்மைதானா? இது ஆமா. இப்ப கற்பனையில எடுக்கப்பட்ட படம். அது அந்த அந்த சோர்ஸை காட்டுனதான் அதை அகில உலகத்தில் என்ன ஆகுனாக்கா உங்களுடைய கோல்டு ரிசர்வ் அப்பப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணி ஆகணும். ம், ம். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது தான் நம்முடைய நாட்டில் வந்து கோல்டு ரிசர்வ் சரியாக இல்லைன்றது தெரிஞ்சு ம். ரூபாயினுடைய வேல்யூவை குறைங்கடா பாதியாக குறைஞ்சாங்க, டிவேல்யூ பண்ணாங்க. ம், ம். அப்போ வந்து அந்த வேல்யூ கூட உங்ககிட்ட கோல்டு இல்லைன்னு ரிசர்வ் பேங்க்கில் பத்திரமா வச்சுருந்த கோல்டை நம்ம வந்து விற்றோம். ம், விற்று அதை சமாளித்தோம். ம். அதை அந்த கோல்டெல்லாம் எடுத்து விற்கிறத அந்த லாரியில் ஏற்றுறத அப்படியே ஃபோட்டோ போட்டாங்க. இது நடந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் அதுதான் எக்கானமி. ம். கோல்டு ரிசர்வ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பு, அது அந்த நாட்டினுடைய காசினுடைய மதிப்பு. இன்றைக்கி இவங்க இந்த பெட்ரோலுங்கிற இந்த கருப்பு தங்கத்தை இவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு தான் அமெரிக்கா இன்றைக்கி வரலும் சமாளிக்குது. சதாம் ஹுசேன் தான் அதை உடைச்சார். ம், ம், ம். இந்தியா வாங்குதா, சைனா வாங்குதா, ஜப்பான் வாங்குதா, கொரியா வாங்குதா, எந்த ஊர் வாங்கினாலும் உன் காசை கொடுக்குற பெட்ரோல் விட்டார். ம், ம். நட்வர் சிங் நம்மக்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார், பெட்ரோலிய ஆமா, அமைச்சர். ஆமா. அவர் ஈரான்லேருந்து டைரெக்டாக இப்போ இது போட்டார், குழாய் போட்டு டெல்லியில் வந்து பெட்ரோல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். அப்படி பண்ணால் அமெரிக்கா அடிபடும். ம். உடனே நட்வர் சிங்கை வெளியே அனுப்பிச்சு காணாமல் அடிச்சுட்டு தான் மறுவேளை பார்த்தாங்க. என்ன பண்ணுச்சுன்னா ஈரான்லேருந்து அது பாகிஸ்தானுடைய இந்தியாவுக்கு வருது. பாகிஸ்தானுக்கு சப்ளை போகும், ம். இந்தியாவுக்கு சப்ளை வரும். 2 பெரிய நாடுகள். ம். அமெரிக்கா கை விட்டு போயிடும். ம். உடனடியாக சதாம் ஹுசேனை கொண்டுபிட்டு தான் நம்ம வேலை பார்த்தேன். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் இன்னைக்கு மோடி சிக்கிக்கிட்டு இருக்காரு. கை வச்சுட்டாருங்க. ட்ரம்ப் அடி மேலே அடி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாரு தெரியல. அப்போ அடி யாருக்கு உழுது? மக்களுக்கு தான் உழுதுட்டு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.